கொண்டாங்கடா அந்த காளைய. ஏன்பா இந்த ஊர்ல மீச வச்ச ஆம்பளை யாருமே இல்லையா? என்ன கோணியா ஏனுங்க? அதே இந்நேரம் கழிச்சு சாப்பிடுற? அது வந்துங்க, எப்பவும் அவர் சாப்பிட்ட பின்னால்தாங்க நான் சாப்பிடுவேன். அவர் இப்பதான் சாப்பிட்டாரு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். என்ன கோணியா இந்நேரம் கழிச்சு திங்கிறியே? வயிற்றுக்காகுமா? கண்ணால் அங்கற்ற வயசாச்சு, உடம்ப கவனமா பாத்துக்க வேணாம். சாமி சத்தியமா சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்கிட்ட இவ்வளவு அக்கறையா, இவ்வளவு பாசமா, இவ்வளவு பிரியமா ஒரு இதா பேசணும் வேற யாருமே இல்லைங்க. இந்த கிணத்துல யாரும் சோப்படக்கூடாதுன்னு சொல்றான். இந்த கிணத்துல யாரும் சோப் போடக்கூடாதுங்க. சொல்லிட்டேங்க. கோணியா ஏதோ வந்ததும் வந்துட்டேன், கட்டிக்க போற முறை பொண்ணா நினைச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் புள்ளாரமா விட சொல்லு. கட்டிக்கிற முறை பொண்ண நினைச்சுக்க சொல்றாங்க. பரவாயில்ல விட்டுருவோம். பரவாயில்ல, சோப் போடுங்க போடுங்க போடுங்க. டேய், கட்டிக்கிற முறை பொண்ணா இருந்தா கூட சொன்ன வார்த்தையை மீறினா மரியாதை கட்டிடும் சொல்றா. அவர் கோவம் வந்துருச்சுங்க, பேச வச்சு போயிருங்க. வந்தா வரட்டுமே, என்ன ஆகும்? உடனே அடங்கி போறதுக்கு நான் என்ன ஜல்லிக்கட்டு மாடா? இந்தாங்க, அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுங்க. கோபம் வந்துருச்சு, கொம்பு ரெண்டையும் பிடிச்சு மாட்ட மட்டும் நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களே இறக்கிடுவாருங்க. எத அடகட்டும் பாப்போம். என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை இடத்த காலி பண்றியா இல்லையா? முடியாது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திமிரா காட்டுற. ஆமா. இப்ப நீ போக மாட்ட? முடியாது முடியாது. நாய் கட்டிச்சு. ஐயோ ராஜா, விடுறா டேய், விடுறா. ஐயோ நாய்க்கடி விஷமாச்சே, வீட்டுக்கு வாங்க, காசு வச்சு கட்டுறேன். அரைஞ்சு கொண்டு போய் மரியாதை இடப்படும். போனீனா போமா வாங்க வாங்க. பல்லு ஆழமா பயஞ்சு போச்சுனே.
குரமொழி முடிக்காம சீக்கிரம் போம்மா. வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க அண்ணே. ஐயோ நிறைய ரத்தம் வருது. சரி வாங்க அண்ணே, வைத்தியர் வீட்டுக்கு போவோம். மருந்து மாத்திரை எல்லாம் வேணாம், முதல்ல சாங்கியத்தை செஞ்சுட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாரு, கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு விட்டா கூட போதும். அட வில்லா, நாய்க்கடி பொல்லாத விஷண்டா. முதல்ல உங்க வீட்டுல போய் ஒரு கட்டு கட்டிட்டு வா. ஏய் போனா பயல, கூட்டிட்டு போடா. நடங்க, நான் அப்பவே சொன்னேங்க. நான் சொல்லி இவர் கேட்கறதே இல்லைங்க. பெரிய மனுஷன் சொல்லி யாருமே கேட்கறது இல்லைங்க. டேய், 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 அப்பா வரேன்டா, நட நட நட. ஏய் போனா பயல, செப்பு காசு வச்சு கட்ட சொல்றேன். சரிங்க. போத நிறுத்திடி, பல்லு சுளிக்க போது. கணத்தடிக்கு போன ஆளை பார்க்கலாம், நீதான் யோசனை சொன்ன. ஏதோ ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு யோசனை சொன்னேன். நானும் நாயை விட்டு கடிக்க சொன்னேன். கடிச்சதுதான் கடிச்சது. சாங்கியத்துக்கு மருந்து போடணும்னு சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதானே. நானும் அப்படிதான் கூப்பிட்டேன். வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லீங்களா? வைத்தியர் கால் கட்டு போட்டு வச்சுருந்தாருங்க. உட்காருங்க, நானே கட்டி போட்டு விடுறேன். கட்டு போட்டு வந்து சேருங்க, நான் கிணத்தடி போறேன். இருடா போலாம். தண்ணி இறக்க வேணாம். இருடா அண்ணா, இதெல்லாம் எதுக்கு? சாங்கியத்துக்கு தான். நாய்க்கடியோட இது ரொம்ப கொடுமையா இருக்கே. ஏங்க, உங்க வீட்டுல நாய் இல்லையா? ஏன்? இல்ல, உங்க வீட்டுல நாய் இருந்து கடிச்சா நானும் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கட்டிக்குவேன்ல. என்ன பண்ண போற? ஐயோ, செருப்பால 3 தடவை அடிச்சு கருப்பட்டி குடுக்கணும். அதுக்கு வேற ஆளை பாரு. சொன்னா கேளுங்க, நீங்க அடிங்க. டேய், சும்மா இரு. மெல்லதான். இந்தாங்க, சாப்பிடுங்க. இந்த தண்ணியை குடிச்சுக்குங்க. இவ்வளவுமா? குடிங்க. போனையா, ஆ? 7 நாளைக்கும் நாய் உயிரோட இருக்கான்னு தினமும் வந்து பாத்துட்டு போனோம். ஓ வரேன்னு. இல்ல, எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி மட்டும் பார்த்தா போதுமா? மத்ததெல்லாம் பார்க்க வேணாமா? மத்ததுன்னா நாய உன்னை பாக்குறது அதை பாக்குறது ஒண்ணுதான். நடடா. சினிமாக்கு போற வரியா? ஒன்னதான் சினிமாக்கு போற வரியா? ஏப்பிள்ள, சினிமாக்கு போற வரியா? நான் வரலடி. நாய பார்க்க அந்த ஆள் வருவார்ல, அதான் காத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு மரமண்ட, அதுக்கு மாடு பிடிக்கத்தான் தெரியும். நீ என்னதான் ஜாட மாடையா பேசினாலும் அதுக்கும் ஆசை புரியவே புரியாது. பேசாம நேருக்கு நேரா நின்னு என்ன கண்ணாலம் கட்டிக்கிறியான்னு கேட்டுரு. சீ, எப்படி வெக்கம் இல்லாம கேக்குறது? நான் இன்னும் உசுரோட இருக்கா? அதை பாத்துட்டு போதான் வந்திருக்கோம். உங்களை பார்த்தா பார்க்க வந்தவங்க மாதிரி தெரியலையே, அடிச்சு கொல்ல வந்தவங்க மாதிரி தெரியுது. நான் எங்க இருக்கு? நாய் நல்லாதான் இருக்கு. சரி, நடடா. கொஞ்சம் இருங்க. என்ன? தைரியமா சொல்லுடி. பரவாயில்ல சொல்லுடி. சீக்கிரம் சொல்லுங்க. கொட்டாயில ரெக்கார்ட் போட்டாச்சு இல்ல, பேர் போட்டிருக்க போனும் இல்ல. நாளைக்கும் இதே மாதிரி வந்து பாத்துட்டு போங்க. கோனை அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு நீங்க தானே இருப்ப. என்னது? சரி வாரேன். ஆமா, நீயும் தைரியமா சொல்ல போறதில்ல, அந்த ஆளும் புரிஞ்சுக்க போறதில்ல. நான் வரேன். ஏய் இருடி. அப்ப நீயும் சினிமா கோரியா? ம்.
திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் திரும்பி பார்க்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்னது? பேசாம ஒரு கல் எடுத்து போடு. ஐயோ, வேற யார் மேலும் பட்டுச்சுன்னா? குறி பார்த்து அவர் மேல போடுறேன். என்னடி பார்க்கவே மாட்டேங்கிறாரு? அப்ப இன்னொன்னு போடு. எந்திரா, எந்திரி. உடம்பு எப்படி இருக்கு? 2 நாளா ஜுரம், இன்னைக்கு தேவலாம். மருந்து தர வாங்கிக்க. அம்மா இப்ப மரியாதை வர போறியா இல்லையா? துண்டங்க. முதல்ல கையெடுங்க. துண்டங்க. கண்டெடுத்தா காப்பணும். முதல்ல காப்பணும், அப்புறம் தான் துண்டு. ஓஹோ, காப்பணமா? இந்த இப்ப இதோட போச்சு. பொழுதோடக்குள்ள துண்டு வந்து என் வீடு சேரல, அடுத்த செவில வீங்கி போகும். ஜாக்கிரதை. புருஷன் வெளியூர் போனா பொண்டாட்டிக்கு ராத்திரில தூக்கமே வராதான். புருஷன் போடுற துணிமணிகளை எடுத்து தலைக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு தூங்குவாளாம். நான் கல்யாணம் ஆகாமையே உங்க துண்டை வச்சுக்கிட்டு தூங்கினேன் பாருங்க. அது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருக்குள்ள. இத்தனை நாளும் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து அப்பா தாட்ட பேசுறேன். உனக்கு சம்மதம் தானே? நான் வர்றேன்.